டெல்லியில் 4 மாடி கட்டடம் இடிந்து விழுந்து விபத்திற்குள்ளானது. இது பற்றிய விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மனோஜ் பிரபாகர். மேற்கு தில்லியில் இருக்கக்கூடிய விஷ்ணு கார்டன் பகுதியில் ஒரு 4 மாடி கட்டிடமானது இடிந்து விழுந்தது. அதனுடைய நேரடி காட்சிகளையும் அங்கு நடைபெறக்கூடிய மீட்பு பணி நேரடி காட்சி நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் உங்களுக்கு காட்டக்கூடிய காட்சி, ஒரு பெண் அந்த இடிபாடுகளில் சிக்கி அவர் உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த காட்சி நாம் பார்க்க முடியாது. அவரை மீட்பதற்கான முழு நடவடிக்கைகளும் நடைபெற்று வருகிறது. இவரை தவிர இன்னும் எத்தனை பேர் இந்த இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள் அல்லது எத்தனை பேர் காயங்களோடு தப்பித்திருக்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. தேசிய பேரிடர் மீட்பு படையும் டெல்லி காவல்துறை தரப்பிலிருந்து, அது மட்டுமல்லாது இங்க இருக்கக்கூடிய உள்ளூர் வாசிகள் தரப்பிலிருந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாது இந்த இடத்தில் இது போன்ற ஒரு கட்டிட விபத்து நடந்ததன் காரணமாக பொதுமக்கள் அதிகமாக கூடிவிடாத வண்ணம் அதனை தடுப்பதற்காகவும் காவல்துறையினருடைய பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. உள்ளூர் சட்டமன்ற உறுப்பினருடைய தரப்பிலிருந்தும் மக்களுக்கு தேவையான, அதாவது இந்த கட்டிடத்தில் இருந்து மீட்கப்பட்ட மக்களுக்கு தேவையான முதலுதவிகள், உணவு, நிவாரணம் ஆகியவற்றை கொடுப்பதற்கான வேலைகள் நடைபெற்று வருகிறது. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்தில் இருந்த ஒரு 2 நேரான கட்டிடங்களில் ஒரு கட்டிடத்தில் புதுப்பிப்பதற்கான பணிகள் நடைபெற்று வந்தது. அருகில் இருந்த கட்டிடம் தற்பொழுது பெய்த மழையின் காரணமாக மற்றொரு கட்டிடத்தின் மீது இழுந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. அதனால்தான் இவ்வளவு அங்கிருந்த நிறைய பேர் மாட்டிக்கொண்டதாக கூறப்படுகிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு குறுகலான சந்து போன்ற ஒரு பகுதி. இங்கு வாகனங்கள் வந்து மீட்பு பணிகளை மேற்கொள்வது என்பது இயலாத ஒரு காரியம். டெல்லி முழுக்க இதே போல அதிகமான குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருவதாகவும் மாநகராட்சி இது போன்றவற்றிற்கு அனுமதி கொடுக்கும் பொழுது அங்கு உண்மையிலேயே இது போன்ற வசதிகள் இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பது மக்களுடைய ஒரு கோரிக்கையாகவும் இருக்கிறது. ஏனெனில் ஒருவேளை இது போன்ற இயற்கை இது போன்ற ஒரு கட்டிடங்கள் இடிந்து விழுந்தும் பொழுதோ அல்லது இயற்கை பேடர்கள் ஏற்படும் பொழுதோ மக்களை மீட்பதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. எனவே இது போன்ற கட்டிடங்களுக்கு அனுமதி வழங்கும் பொழுது இது குறித்தெல்லாம் பல்வேறு வகைகளில் அந்த சான்றிதழை கொடுக்கும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகள் கோரிக்கை விடுக்கிறார்கள். எனினும் தொடர்ந்து மீட்பு பணி எந்தவித தொய்வும் இல்லாமல் நடைபெற்று வருவதற்காக டெல்லி போலீசாருடைய தரப்பிலிருந்து உரிய ஒத்துழைப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மீட்பு பணிகள் முடிந்து அனைவரையும் உடனடியாக மீட்டு விடுவோம் என்பதும் இங்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக டெல்லி விஷ்ணு கார்டன் பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜெரின் சாமுவேலுடன் மனோஜ் பிரபாகர்.